Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பாம்பே கட் ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது இது வந்து பேக் பீஸு. பேக் பீஸில் நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கு அடிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பீஸ்லேயே கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கிறதுனால இந்த ப்ளவுஸ் பீஸையே மடக்கி அடிச்சுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் எண்ட்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போது இதுதான் அந்த பாம்பே கட்டோட ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், இது நம்ம கட் பண்ணும்போதே பார்த்தது தான். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு ரவுண்டாக, அதாவது லைனிங்கும் இந்த பீஸு விலகாமல் இருக்கிற மாதிரி ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். இது தைச்சு முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் வந்து நம்ம 5 டாட் பிடிக்க போகிறோம். நார்மலாக 3 பிடிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் 4 டாட் பிடிப்போம். இப்போ இதில் கழுத்து பக்கத்துலேருந்து வர மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு டாட் 5 டாட்டாக பிடிக்கணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பிடிக்கிற இந்த பெரிய டாட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம். இதுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நான் போட்ட டாட்டோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அளவு ப்ளவுஸோட அளவு வச்சு மார்க் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் அதில் போட்டு விட்டுடலாம். ஏன்னா அதே அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதே அளவுக்கு போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஊக்கு பக்கம் எப்படி ஆக்சுவலாக நம்ம ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸில் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி தான் மற்ற டாட் எல்லாமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அப்படியே ஒரு அளவு அப்ராக்சிமேட்டாகவே பிடிச்சிட்டேன். உங்களுக்கு அது பிடிக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணி டாட்டை பிடிக்கிறதுங்கிறது ஆல்ரெடி கிராஸ் கட் ப்ளவுஸ் தைச்ச வீடியோவில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் 3 டாட் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் எக்ஸ்ட்ரா, அதாவது 4வது டாட்டும் நான் என்னோடய ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவில் 4வது டாட்டும் போட்டு காட்டியிருப்பேன் எப்படி பிடிக்கிறதுன்னு. இதில் இந்த 5வது டாட் மட்டும்தான் நம்ம கழுத்து பக்கத்துலேருந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நார்மலாக நம்ம டாட் எப்படி பிடிப்போமோ பிடிச்சி கொஞ்சம், அதாவது எண்டு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாமல் அதுக்கு முன்னாடியே எல்லா டாட்டையும் நம்ம ஒரு இடத்துல ஒரே அளவாக வச்சு நிறுத்தணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நிறுத்தணும். எந்த ஒரு டாட்டையும் எண்டு வரைக்கும் எப்போவுமே கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது, அது ரொம்ப நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். இப்போ இதில் இந்த ஆம்கோலோட பக்கத்துக்கு ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். நான் முதல்ல போடல. இப்படி போட்டால் அந்த தையல் வந்து நம்ம கைக்கு இது தைக்கும்போது பார்த்திங்கன்னா அது பிரிஞ்சு போகாது. இந்த தையலோடு சேர்ந்து அது நின்றுக்கும். ஏன்னா நம்ம டாட் அடிக்கலை, அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டாட் அடித்து ஸ்டார்ட் பண்ணும்போது
டாட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கூட இந்த கப் ஷேப்போட டாட்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போது இது கழுத்து பக்கம். இது கரெக்டாக இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பட்டி வைக்கிற பக்கம் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீழே. கழுத்து வைக்கிற பக்கம் ஒரே நேராக இருக்கும். மாற்றி வச்சிடக்கூடாது. இப்போது ஒரு பக்கத்தோட கப் ஷேப் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் பக்கம் தான் நம்ம பட்டி வைக்கிற பக்கமாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கத்தையும் அதேமாரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கட் பண்ணும்போதே நான் இதில் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ இதுக்கு தையல் போட்டாச்சு. தையல் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது ஓரளவுக்கு நம்ம மார்க் பண்ணதே கரெக்டாக கூட இருக்கும். நம்ம அதிலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஊக்கு பக்கம்தான் எப்போவுமே 2வது டாட்டா வரும். ஆம்கோல் பக்கம் 3வது டாட்டாவும், நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் 4வது டாட்டா வரும். நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்கிறது இந்த கழுத்து பக்கத்துலேருந்து 5வது டாட்டா. அதாவது இந்த கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 5 டாட் பிடிச்சா தான் அதோட லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நாலு டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் அந்த கட்டிங் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணதுலேயே ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த கழுத்து பீஸோட 5வது டாட் நம்ம லாஸ்ட்டாக பிடிக்கிறது. இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு அதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் இந்த கழுத்து பீஸ்க்கும் ஆம்கோல் பக்கத்துக்கும் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேக் பீஸோட இந்த பீஸை மட்டும் சேர்த்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏன்னா இப்படி ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பட்டி நம்ம இப்போ புது மாடலில் தான் வைக்க போகிறோம். அதனால நம்ம பட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இப்படி தான் வைக்கணுங்கிற ஒரு இது தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கேப்பாக இருக்குது. இதை நம்ம ஃபில்லப் பண்ணணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இப்படி தான் அதை ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். இந்த பட்டியை இந்த மாதிரி வைக்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா பட்டி வைக்கிற பக்கம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த பட்டி வைக்கிறது எப்படிங்கிறது தான் அடுத்தது.
இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி இருக்குது. இந்த பீஸோட வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இந்த பட்டி பீஸ் இதில் வந்து நம்ம கட் பண்ணும்போதே சொன்ன மாதிரி ஒரு பக்கத்துக்கு 2 லைனிங் பீஸும் ஒரு ப்ளவுஸ் பீஸும் இருக்குது. இப்போது இதை நார்மலாக நம்ம எப்படி பட்டி வைப்போமோ அது மாதிரியே தான் எதையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ப்ளவுஸ், அதாவது லைனிங் பீஸ் உள்ளே போகிற மாதிரியும் ப்ளவுஸ் பீஸ் மேலே வர மாதிரியும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு திருப்பிக்கு போகிறோம். இது ப்ளவுஸ் பீஸோட உள்பக்கம். இது திருப்பினா நம்மளுக்கு வெளிப்பக்கம் வந்துடுற மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு பக்கத்தை தைக்காமல் நார்மலாக நம்ம பட்டி எப்படி தைப்போமோ, அதாவது கீழ் பக்கத்தில் தைச்சி அப்படியே திருப்பி விட்டுருவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்கணும். இப்போ திருப்பினோன்னா அது அப்படி கரெக்டாக பட்டி மாதிரி அது செட் ஆகிடுச்சு. இதுக்கு யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். இது ஒரு 1/4 இன்ச்சில் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பட்டியோட அளவை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி நம்ம ஒரு தையல் ஒன்று போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் அது விலகாமல் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த ப்ளவுஸ் பீஸை இந்த ஊக்கு பக்கத்தில் இருந்து, அதாவது நேராக இருக்கிற அந்த ஊக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு போய் ஆம்கோல் வரைக்கும் நம்ம இதை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதை இப்படி தைக்கும்போது இந்த பக்கத்தில் முன்னாடி பக்கம் ஊக்கு பக்கம் வர பக்கத்தில் பார்த்து இந்த டாட்டை மடக்கி விட்டுருங்க. டாட்டையும் சேர்த்து தைச்சிட வேண்டாம். அது கொஞ்சம் சுருக்கு வர மாதிரி இருக்கும், அது சரி வராது. இது ரவுண்டாக ஃபுல்லாக ஒரே ஸ்டிச்சாக போட்டு விட்டுடலாம். எப்போவும் ஆம்கோல் பக்கத்தில் இருந்து இதை ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போனாலும் அது சரி வராது. இந்த முன்னாடி பக்கம் நம்மளுக்கு மாறி போயிடும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா வரத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஆம்கோல் பக்கத்தில் பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இந்த சைடில் இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுதான் இந்த பாம்பே கட்டோட மாடலு. இப்போ பட்டி பீஸோட நம்ம இன்னொரு பக்கம் ஒன் சைடு தைச்சு அது எப்படி வருங்கிறதையும் அந்த பீஸோட அட்டாச் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு 2 பீஸை வச்சு இந்த ப்ளவுஸ் பீஸை உள் பக்கத்தை ஃபஸ்ட்டு மேலே வச்சு இந்த மாதிரி தைச்சி திருப்பிக்கலாம். இப்போது இந்த பட்டி பீஸில் 1/4 இன்ச் அளவில் நம்ம தையல் போட்டு இதையும் இந்த ரவுண்ட் பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃபுல்லாக, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு துணி நவுந்து போகாது. இப்போ நம்ம சிங்கிளாக ஒரு பட்டி, அதாவது நார்மல் ப்ளவுஸில் பட்டி அடிக்கும்போதே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஏதாவது துணி வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது விலகும். ஆனால் இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக ஆம்கோல் வரைக்கும் ஒரு பெரிய பீஸாகவே அடிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கு ஒரு தையல் போட்டு விட்டு இப்போது அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஊக்கு பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுருக்கு வராத அளவுக்கு, ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு இன்னொரு ரவுண்ட் ஷேப்போடு ஜாயிண்ட் ஆகணும்.
அதனால் கொஞ்சம் ஒரே லெவலாக அடிச்சுட்டு வரணும். இப்போது இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது வந்து நம்ம இப்படியே நார்மல் ப்ளவுஸ்லாம் எந்த ஸ்டிச்சும் போட மாட்டோம். இது அப்படியே விட்டுருவோம் பட்டி பீஸை. ஆனால் இதில் நம்ம இன்னொரு தையல் போட்டால் தான் இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். அதனால் ஓவர்லாக் அடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஓவர்லாக் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் இதில் போட வேண்டி இருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த தையல் வருதில்ல, இதை வந்து நல்லா படிஞ்சு நிற்கிற மாதிரி இதுக்கு மேலே ஒரு 2 தையல் போட்டு விடணும். இதை நம்ம உள்பக்கத்தில் போட்டோம்னா வெளிப்பக்கம் அவ்வளோ நல்லா வராது. அதனால் ஃபஸ்ட்டு வெளிப்பக்கத்தில் இருந்தே நம்மளுக்கு தெரியும்ல அந்த அது வந்து எந்த அளவில் இருக்குங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்டில் ஒரு தையலும் 1/4 இன்ச் விட்டு இன்னொரு தையலும் அதில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அதே உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு அது ஒரே பக்கமாக வர மாதிரி இந்த தையல் போட்டு விட்டோம்னா அந்த கப் ஷேப் மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இதை அப்படி போட்டு விட்டாச்சு. இப்போ இன்னொரு தையல் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். அது மேலேயே பக்கத்துலேயே போடுறது தான். அது தெரியலனா இந்த சிங்கிள் ஃபுட்டோட அளவுக்கு வச்சு போட்டுக்கலாம். அந்த 1/4 இன்ச் அளவு தான். இப்போ இந்த மாதிரி தையல் போட்டால் அந்த கப் ஷேப் மட்டும் கரெக்டாக கிடச்சிரும் நம்மளுக்கு. இந்த கப் ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. 5 டாட்டும் இருக்கிறதுனால இது பாருங்கள் கரெக்டாக தூக்குது. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தோட இதுக்கும் நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த தையலை கம்பல்சரி போடணும். அப்படி போடலைன்னா இது ஏன்னா நம்ம ஆம்கோல் வரைக்கும் இந்த பட்டி பீஸை கொண்டுட்டு போகிறோம். அதனால் அது அவ்வளோ கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அந்த துணியோட இந்த துணி ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதுக்காக தான் இந்த தையலை போட்டு விட்டால் இது நல்லா படிஞ்சு நின்றுக்கும். இது வந்து ஆக்சுவலாக ப்ரா கட்டிங் மாதிரி தான். அதனால் அதில் கொஞ்சம் மேலே தையல் போட்டு விட்டோம்னா அந்த ஷேப் மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போது இந்த பாம்பே கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், அப்புறம் இந்த பட்டி வைக்கிறது இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.